அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த அரெஸ்ட். கைது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை கைது பண்ணிட்டாங்க, அந்த அமைச்சரை கைது பண்ணிட்டாங்க, அந்த லஞ்சம் வாங்கினவங்களை கைது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான விவகாரங்களை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கைது என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய சுதந்திரத்தை முடக்குதல்னு அர்த்தம். அவர் சுதந்திரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவரை தெரிய விடாமல் ஒரே இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு பேர் தான் கைது அல்ல அரெஸ்ட்டுன்னு அர்த்தம். உங்களுடைய பெருவினாக்கள்லையோ அல்லது சிறுவினாக்கள்லையோ இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தெரியாமல் நம்ம கோர்ட் ப்ராக்டிஸ்க்குள்ளே வரவே முடியாது. செக்ஷன் 35லேருந்து 60 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கைதுன்னா என்னன்றதை மிக தெளிவாக சொல்லுது. கைதுன்னா என்னன்றதை ஒரு பேராகிராஃபில் நம்ம பார்த்துடலாம். அரெஸ்ட் என்பது சுதந்திரமாக சுற்றி திரியும் ஒரு நபரை அவரின் சுதந்திரத்தை தடுக்கும் வகையில் சட்டப்படி செய்வதே அரெஸ்ட் ஆகும். சட்டப்படியாக இருக்க வேண்டும். அவர் சுதந்திரமாக திரிஞ்சிட்டு இருக்கிறத தடுத்து நிறுத்தணும். இதற்கு பெயர் அரெஸ்ட். லீகல் அரெஸ்ட்னு கூட சொல்லிக்கலாம். சட்டப்படி அல்லாமல் ஒருவரை தடுத்து நிறுத்தால் அதற்கு பெயர் பார்த்திங்கன்னா இல்லீகல் அரெஸ்ட். இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா மிக மிக மோசமானது இல்லீகல் அரெஸ்ட். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கிளியர்லி சே தட் இல்லீகல் அரெஸ்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக வன்மையாக கண்டிக்குது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 21 and 22 வாயிலாக. மேலும் அவர் சமூகத்தில் தீங்கு விளைவிக்கும் குற்றம் புரிந்திருந்தாலோ அல்லது சந்தேகத்தின் அடிப்படையிலோ காவல்துறையினர் ஒருவரை கைது செய்யலாம். சொசைட்டிக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய குற்றம் செஞ்சிட்டாரு, இல்லைன்னா அவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது, இந்த 2 ஆஸ்பெக்ட் பிரகாரமும் அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேலும் யார் வேண்டுமானாலும் கைது செய்யலாம். யார் வேண்டுமானாலும் கைது செய்யலாம்னா நான் கூட கைது செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் கூட கைது செய்யலாம். ஆனால் சட்டப்படி கைது செய்ய காவல்துறையினருக்கும் நீதிமன்றத்திற்கும் மட்டுமே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. என்ன சார் இப்போ தான் சொன்னீங்க நான் கூட கைது செய்யலாம்னு சொன்னீங்க, மறுபடியும் காவல்துறையும் நீதிமன்றத்தை உள்ளே புகுத்துறீங்களேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கைது செய்வதற்குண்டான பிரைமா பேசி இருக்குதான்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான்னு வச்சுப்போம். இல்லை யாரோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான்னா எல்லோரும் வெளில வந்து அவனை பூட்டி வைக்கிறதே ஒரு அரெஸ்ட் தானே. அப்படி இல்லைன்னா திருடிட்டு போகும்போது அவனை நீங்கள் மடக்கி பிடிக்கிறீங்க, மடக்கி பிடிச்சி ஒரு இடத்துல அவனை கட்டி வச்சுடுறீங்க. கட்டி வைக்கிறதும் ஒரு வகையான அரெஸ்ட் தான். ஸோ பொதுமக்களும் அரெஸ்ட் செய்யலாம் அப்படின்றது தான் மிக நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. அரெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பை போலீஸ் 4 டைப், பை மெஜிஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜஸ்டிஸ் பண்ணிங்கன்னா ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லுது. பை பப்ளிக் நீங்களோ நானோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பை மிலிட்ரி ஆஃபீஸர், மிலிட்ரி கேம்பஸ்குள்ளே ஒருத்தர் புகுந்துட்டாருன்னா அவர்களுடைய கான்செப்ட் பிரகாரம் அவர்களுடைய லா பிரகாரம் அவர்கள் அரெஸ்ட் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பாக இது 4ம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். இதை கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணும். பை மெஜிஸ்ட்ரேட்டை ப்ரீஃபாக எழுதணும், பை பப்ளிக்கை ப்ரீஃபாக எழுதணும், பை மிலிட்ரி ஆஃபீஸரை கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணும். அதாவது 4 லைன் எழுதுனீங்கன்னா மட்டும் போதும். இதுவே உங்களுக்கு ஒரு பக்கம் வந்துடும். இருக்கிறதுலையே அரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா மிகவும் கொடுமையானது அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஒருவரை ஒரு இடத்தில் முடக்கி வைப்பது என்பது மிகவும் கொடுமையானது. அவர் தவறு செய்யாத பட்சத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறது மிகவும் கொடுமையானது. தவறு செஞ்சவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுல ஒன்றும் தவறில்லை, அதுதான் சட்டமும் சொல்கிறது அப்படின்றத நினைவில் வச்சுக்கலாம். அரெஸ்ட் 3 விதமாக செய்யலாம். கைது நடவடிக்கை 3 விதமாக செய்யலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிஃபோர் அரெஸ்ட், ஒரு தவறு நடைபெற போகிறது என்று அனுமானம் ஏற்பட்டால், பிரசம்ஷன் ஏற்படுமே ஆனால் அவரை முன்கூட்டியே அரெஸ்ட் செய்து சிறையில் அடைத்து விடலாம். நிறைய பார்ப்பீங்க, பெரிய பெரிய தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கு வராங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற ரவுடிகளெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அசம்பாவிதம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக. டியூரிங் த அரெஸ்ட் ஒரு அக்கரன்ஸ் நடக்குது, ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஒரு தீங்கு நடக்குது, தீங்கு நடந்த இடத்துலையே அவனை அப்படியே கேட்ச் பண்ணுறது டியூரிங் த அரெஸ்ட், அதே இடத்துல அவனை கைது செய்கிறது. ஆஃப்டர் த அரெஸ்ட் கைது, அதாவது தவறு நடந்து விட்டது, அவன் தப்பித்து ஓடிவிட்டான்,
அதன் பிறகு அவனை தேடி கண்டுபிடிச்சி தனிப்படைகள் அமைத்து அவனை கைது செய்து கொண்டு வருவது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரெஸ்டுடைய கான்செப்ட். இதை மூணுமே நீங்கள் 3-4 லைன் எழுதுனீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரெஸ்ட் என்பது இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். அரெஸ்ட் என்பது தனி மனிதனின் ஃப்ரீ மூமெண்ட்டு, அவன் சுதந்திரமாக திரியக்கூடிய அந்த ஃப்ரீ மூமெண்ட்டை தடுக்கிறது. மேலும் அது சட்டப்பூர்வமானதாக இல்லை என்றால் அது இல்லீகல் அரெஸ்ட், அப்படின்னா இல்லீகல் கஸ்டடியாக மாறும் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. எக்கச்சக்க கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது இதில். இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்க ஒரு பெரிய இஷ்யூஸ் என்னென்னா அந்த அஜித் குமாருடைய கஸ்டடி டெத்து. இதற்கு முன்னாடி போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்படின்ற ஒரு அந்த சாத்தான் குளத்தில் நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆஃப்டர் த அரெஸ்டுடைய உச்சம். அவர்களாம் தவறு செய்யாமல் போலீஸாரிடம் மாட்டிக்கொண்டு போலீஸாருடைய கொடூர தாக்குதலால் அவங்கெல்லாம் இறந்தவர்களாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த கேஸ் ஸ்டடிலாம் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இல்லாமல் வெளியில் வராதிங்க. ஏன்னா இதெல்லாம் தான் அவேர்னஸை கொடுக்க போது மக்களுக்கு. ஓரளவுக்கு நம்மளுக்கு அரெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போனால் அரெஸ்ட் 2 வகையில் செய்யப்படுகிறது. ஒன்று வித் வாரண்ட்டு, இன்னொன்று வித்தவுட் வாரண்ட். வித் வாரண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கணும், சிறு சிறு குற்றங்களாக இருக்கணும். அவர் திருடோ இல்லை வேறு ஏதோ சந்தேகத்தின் அடிப்படையிலோ இந்த மாதிரியான விவகாரங்களில் அவர் தவறு செய்து மாட்டிக்கொண்டாரானால் ஆனரபிள் கோர்ட்டுடைய வாரண்டின் அடிப்படையில் தான் அவர்கள் கைது செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. வித்தவுட் வாரண்ட்னா அது காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கணும். ஒரு பெரிய பெரிய குற்றங்கள், இதற்கு முன்னாடி இந்த 2 கான்செப்டை பார்க்கும்போது எந்தெந்த குற்றங்கள்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா ஆனரபிள் கோர்ட்டுடைய எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம். ஆர்டிக்கல் 21 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிகே பாசு விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் ஒரு 11 கமாண்டை கொடுக்குறாங்க போலீஸுக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரெஸ்டட் பர்சனுக்கு உண்டான ரைட்ஸ் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த ரைட்ஸ் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21 இருந்தும் ஆர்டிக்கல் 22 பெறப்பட்டது. ஒரு அரெஸ்டட் பர்சனை எப்படி நடத்தணும், அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் இருக்குது, அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் டு அகைன்ஸ்ட் இல்லீகல் அரெஸ்ட்டு. அவரை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அரெஸ்ட் செய்து வைப்பது நியாயமே இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மிக தெளிவாக சொல்லுது. இந்த டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலில் இதை தான் வரையறை செய்திருக்காங்க. இந்த ஒரு கேஸ் ஸ்டடி இல்லைன்னா உங்களுடைய பேப்பர் வேலிடு இல்லை அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 11 கமெண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. 1 by 1 நம்ம அதை பார்த்துடலாம். இந்த அரெஸ்ட் வித் வாரண்ட்டு, அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட்டு தனி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கான்செப்டாகவும் பார்க்கறதுனால கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வெறும் அரெஸ்ட் கைது அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். செக்ஷன் 45 படி இங்கே சொல்லப்படுகின்ற செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் பேஸ்டு, நாட் ஃபார் சிஆர்பிசி. நோட் பண்ணிக்கிங்க. செக்ஷன் 45 படி ஒரு குற்றவாளியை போலீஸ் ஆஃபீஸர் வாரண்டே இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் தேடி அவரை கைது செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது செக்ஷன் 45. அதே நேரத்தில் செக்ஷன் 46 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளியை கைது செய்த பின்பு அவர் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிற நபராக இருந்தால் மட்டும் ரீசனபிள் ஒரு செயல்களில் ஈடுபடணும். அதாவது தடுப்பு கான்செப்டில் ஈடுபடணும். குறிப்பாக சொல்லப்போனால் அவரை தப்பிக்காதவாறு எந்த மாதிரி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீப்புக்குள்ளே ஒரு எல்லாமே கதவடைத்த ஒரு ஜீப்புக்குள்ளே அவரை வைக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பெரிய வேனில் கூட்டிகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா அவரை முடக்கி வைப்பதற்கு இந்த சைடில் ஒரு போலீஸ், இந்த சைடில் ஒரு போலீஸ் இருக்கலாம். தேவைப்படும் பட்சத்தில் சங்கிலி போட்டு முடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் தப்பிக்காத நபராக இருந்தால் அவரை கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த செக்ஷன் 46. இதையே தான் டிகே பாசு விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலும் வலியுறுத்தி சொல்லுது. அதாவது அரெஸ்டட் பர்சனுடைய கண்ணியத்தை குலைக்காதீங்க. அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு வழக்கு தான் இந்த டிகே பாசு. முதல்ல இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்துடலாம். ஜொஹிந்தர் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்.
இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஜோகிந்தர் குமார் என்பவரை பார்த்தீங்கன்னா போலீஸார் எந்த காரணமும் சொல்லாமல் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவர் 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா போலீஸுடைய காவலில் இருக்கிறாரு, போலீஸுடைய பிடியில் இருக்கிறாரு, போலீஸுடைய அந்த காவல் நிலையத்துக்குள்ளே அடைக்கப்படுகிறார். அரெஸ்ட் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. யார் சொல்றது? ஆனரபிள் கோர்ட் சொல்றாங்க. அரெஸ்ட் என்பது சாதாரண ஒரு விவகாரம் அல்ல. அதை உடனடியாக அரெஸ்டட் பர்சனிடம் தெளிவாக தெரிவிக்க வேண்டும். நான் ஏன் கைது செய்யப்பட்டேன் என்று அவருக்கு தெரியணும் முதல்ல. அதற்கு பிறகுதான் அவர்களுடைய சொந்தக்காரங்க, அவர்களுடைய வழக்கறிஞர்கள், அவர்களுடைய மற்ற உறவினர்கள், நண்பர்கள், மற்றவர்கள்லாம் நான் ஏன் அரெஸ்ட் செய்யப்பட்டேன் என்று தனக்கு அவர் போலீஸ்காரங்க சொல்லணும். இந்த விஷயத்திற்காக தான் நீ அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரியும், மேலும் அரசு அதிகாரிகள் சட்டத்தின் கீழ் செயல்பட வேண்டும். இந்த மாதிரி தெரிவிக்கலன்னா அது ஒரு இல்லீகல் அரெஸ்டாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக அரசு அதிகாரிகள் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். சட்டப்படி தொடர்புடைய நபருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும், அவருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று ஜோகிந்தர் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் மிக தெளிவாக சொல்லுது. இதையே தான் டிகே பாசு 11 கமெண்ட்மெண்ட்டில் தெளிவாக சொல்லுது. டிகே பாசு விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஏஐஆர் 1997 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 610 இருக்கக்கூடிய இந்த வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட வழக்கில் காவல்துறையினர் ஒருவரை கைது செய்த பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் பின்பற்ற வேண்டும் என்ற நடைமுறையை இந்த கேஸில் தான் வரையறை செய்கிறாங்க. எத்தனாவது இயரில்? 1997 வரையறை செஞ்ச இந்த வழக்கு இன்றளவும் பின்பற்றப்படுகிறதா என்றால் அப்பட்டமாக மீறப்படுகிறது. காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட அதிகாரம் இருக்குது. அவர்களிடம் பார்த்திங்கன்னா அடக்குமுறை என்ற ஒரு ஆணவமான ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இன்றளவும் அது பின்பற்றப்படாமலேயே இருக்குது. அதனால் நிறைய லாக்அப் டெத்து நிறைய நடக்குது. எப்படி ஆனரபிள் ஜட்ஜஸ் வானத்திலிருந்து குதிக்கவில்லையோ அதே போல தான் காவல்துறையினரும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. அதனால் கனிவுடன் நடந்துக்கணும். என்ன பிரச்சனையும் அதற்குண்டான தீர்வை மட்டும் பார்க்கணும். தேவையில்லாமல் அவங்களை அடைச்சி வச்சு அடித்து அவர்களுடைய உயிர் போகிற வரைக்கும் நடந்துக்க கூடாது அப்படின்னு நிறைய கேஸ் ஸ்டடியில் தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்றளவும் அப்பட்டமாக மீறப்படுகிறது. இதையெல்லாம் உங்களுடைய கேஸ் ஸ்டடியில் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக நீங்கள் எழுதணும். நீங்கள் மொத்தம் 11 வழிகாட்டுதல்களை இதில் பார்த்திங்கன்னா ஆனரபிள் கோர்ட் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் தான். ஜோகிந்தர் குமாரில் என்ன சொன்னாங்களோ அதையே தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபேவர் ஆஃப் ஆர்டிகல் 21 அண்ட் 22ன்றதை ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ற ஒரு வார்த்தை இருந்தே ஆகணும். அதில் ஆர்டிகல் 21க்கும் 22க்கும் நீங்கள் ஈக்குவல் வைட்டேஜ் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது மிகப்பெரிய ஒரு டாப்பிக்கும் கூட. மிக தெளிவாக நோட்ஸ் எடுங்க. மிக அற்புதமான மிக எளிமையான டாபிக்கும் கூட. புரியல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, டிகே பாஸ் அந்த 11 கமெண்ட்ஸ் அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா, கைது செய்த நபர், கைது செய்த அதிகாரியின் பெயர் பதிவு செய்யப்பட வேண்டும். போலீஸ் ரெக்கார்ட்லையோ இல்லை எஃப்ஐஆர்லையோ வாட்டவர் ஏதோ ஒரு இடத்துல அவர்களுடைய உறவினர்களோட நண்பர்களோ அல்லது வழக்கறிஞரோ கேட்கும்போது என்ன ஏதுன்னு தெரியாமலாம் அவங்க திருன்னு முழிக்கக்கூடாது போலீஸ்காரங்க. இந்த மாதிரி இந்த நபரை நான் கைது செஞ்சுருக்கேன், கைது செய்த நபர் இவர் அப்படின்ற மாதிரியான விவரம் தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும். கைது செய்த பின் அவரது உறவினர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதே போல கைது செய்த பின் அவருடைய வழக்குரைஞரை சந்திப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். கைது செய்த பின் சுகாதாரமான இடத்தில் அவரை அமர வைக்க வேண்டும். கைது செய்த பின் தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே அவருக்கு சங்கிலிகளோ அல்லது சிறைச்சாலை போன்ற கான்செப்டோ உபயோகப்படுத்தப்பட வேண்டும். கைது செய்த பின் அவருக்கு உணவுகள் மற்றும் மற்ற தண்ணீர் போன்ற எசென்சியல் நீடு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். கைது செய்த பின் ரெஸ்ட் ரூம் வசதிகள், அதாவது அந்த யூரின் போகிறது, இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு அவர்களை அனுமதிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான விவகாரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 11 கமெண்ட்ஸில் வரும். கைது செய்த நேரம், எந்த நேரத்தில் கைது செஞ்சோம், கைது செய்த இடம், பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், கைது செய்த நபர் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். இதெல்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். மேலும் கைது செய்த 24 மணி நேரத்திற்குள் இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஏஐபிலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் சிஜே படிக்கிறவங்களுக்கும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது.
24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜராகப்படுத்த வேண்டும் அல்லது மெஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்த வேண்டும். அவ்வாறு அவர்களால் 24 மணி நேரத்திற்குள் ஆஜர்படுத்த முடியவில்லை என்றால் அதற்குண்டான சரியான காரணத்தை ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட்டிடம் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது. இந்த மாதிரி 11 வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ல கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாம் அப்பட்டமாக மீறுற மாதிரி சாத்தான் குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்படின்ற 2 நல்ல நபர்கள், நல்ல மனிதர்களை போலீஸார் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக அடிச்சே கொண்டாங்க. அடித்து அவங்கள மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அது கொரோனா பீரியட் அப்படின்றதுனால ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்தே பார்த்து ஓகே அவங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு ஒரு கையெழுத்து போடுறாரு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய தப்பு நடக்குது. கிட்டத்தட்ட 4-5 பேர் தவறால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உயிர் பிரியப்படுகிறது. இந்த 4-5 பேர் யாரும் கிடையாது. போலீஸார் ஒரு குரூப்பு, 2வது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில், 3வது பார்த்தீங்கன்னா மெஜிஸ்ட்ரேட்டு, 4வது பார்த்தீங்கன்னா ஜெயிலரு. இந்த மாதிரி 4 பேர் சரியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாததுனால வந்த விளைவுகள் 2 உயிர் பறி போயிருக்குன்றதை நினைவில் வச்சுக்கணும். அதனால் அவரவர்களுடைய கடமைகளை கரெக்டாக செய்யணும். கொரோனா காலத்தில் நான் தூரத்துலேருந்து பார்த்து தான் நான் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவேன். தூரத்துலேருந்து பார்த்தே நான் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். தூரத்துலேருந்து பார்த்து இதெல்லாம் நல்லா இல்லாத ஒரு விஷயமும் கூட. என்னதான் இருந்தாலும் அந்த 2 உயிருக்கு இவர்கள் எல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். காலம் கண்டிப்பாக பதில் சொல்ல வைக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.